நிறைய பெண்கள் இந்த கவிதையை தனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். முதலும் முடிவிலியும் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை. அவனுக்கு நம்மளை யாருன்னே தெரியாது. ஆனால் அவனை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவன் பார்க்காத நேரங்களெல்லாம் அவனை பார்த்து ரசிச்சிருப்போம். ஏன் நமக்கே தெரியாமல் கூட கண் கொட்டாமல் அவனை பார்த்துருந்துருப்போம். அவன் எங்கெல்லாம் வருவான்னு தெரிஞ்சு அவனுக்கு முன்னாடி அந்த இடத்துல நாம் போய் நிற்போம். அவன் வர்றதுக்காக காத்திருப்போம். என்னைக்காவது ஒரே கலரில் எதேச்சியாக 2 பேரும் ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த சந்தோஷத்தை சொல்லி தீராது. இப்படி காதலுக்கு முந்தைய அந்த மையல் உணர்வுகளை குறிக்கிற ஒரு கவிதை. முதல் முடிவிலியும் புத்தகத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. பலமுறை உன்னை எதேச்சியாக கடந்திருப்பேன். ஒரு முறை கூட உண்மையில் எதிர்பார்க்கவில்லை உன்னிடம் சிக்கிக்கொள்வேன் என்று. பலமுறை உன்னை எதேச்சியாக கடந்திருப்பேன். ஒரு முறை கூட உண்மையில் எதிர்பார்க்கவில்லை உன்னிடம் சிக்கிக்கொள்வேன் என்று. உனக்கு தெரியாமல் உன்னை பார்ப்பது ஒரு சுகம். எனக்கே தெரியாமல் உன்னை பார்ப்பதும் ஒரு சுகம். எல்லா இடங்களிலும் நான் உன் பின்னே வர, ஒரே இடத்தில் மட்டும் நீ என் பின் வந்தாய். நீ ஏறும் அந்த பேருந்தில். என்னை பற்றி ஏதும் தெரியாது உனக்கு. உன்னை பற்றி தெரியாதது எதுவும் இல்லை எனக்கு. என்னை பற்றி ஏதும் தெரியாது உனக்கு. உன்னை பற்றி தெரியாதது எதுவும் இல்லை எனக்கு. ஒரே நிற ஆடையில் வரவும் ஆசைப்பட்டேன். ஒரே ஆடையில் வரவும் ஆசைப்பட்டேன். தோழிகள் அனைவரும் உன்னை வெறுக்க, அந்த வெறுப்பிலும் உணர்ந்தேனடா காதலை. என் காதலில் தேர்வு நீ, என் தேர்விலும் காதல் நீ. நீ புன்னகைக்கும் நொடியில் பூ பூத்தேனடா. நல்லா இருக்குல்ல? இந்த புத்தகத்தில் உள்ள நிறைய கவிதைகள் பெண்களுக்கு ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்க. நன்றி.